தொழிலதிபர் சேகர் ரெட்டி மீது ஊழல் தடுப்பு சட்டப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதனையடுத்து சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் சேகர் ரெட்டி தற்போது சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது பற்றியான முழு விவரங்களை நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், தற்போது சேகர் ரெட்டி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றியான தகவல்களை வழங்குங்கள். வசந்த், சேகர் ரெட்டி மற்றும் அவரது சகாக்கள் வீடுகளிலிருந்து 131 கோடி ரூபாய் கணக்கில் வராத ரொக்கம், 171 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சோதனை மிகவும் நாட்டிலேயே பரபரப்பாக பேசப்பட்ட சோதனை, மிகப்பெரிய சோதனையாகவும் பறிமுதலாகவும் இருந்தது. இந்த சூழ்நிலையில் சேகர் ரெட்டி மீது அமலாக்கப் பிரிவு அதிகாரிகளும் சிபிஐ அதிகாரிகளும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். நேற்று வழக்கு பதிவு செய்தார்கள். இன்று அதிகாலையிலிருந்து சேகர் ரெட்டியிடம் துருவி பல்வேறு கோணங்களில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டார்கள். அந்த விசாரணை செய்தியை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். இந்த விசாரணையை முடிந்த உடனேயே தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய சிபிஐ நீதிமன்றத்திற்குள் தற்பொழுது சேகர் ரெட்டி அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதிகள் முன்பு நிலைநிறுத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சேகர் ரெட்டியை ஏன் சிபிஐ கைது செய்தார்கள் என்றால், ஆய்வு மேற்கொண்டது வருமான வரித்துறை என்றாலும் கூட வருமான வரித்துறை கைது செய்வதற்கான முகாந்திரங்கள், சட்ட வசதிகள் இல்லை. சிபிஐ மட்டும்தான் ஒரு நபரை கைது செய்யவோ அல்லது அவரிடம் விசாரணை மேற்கொள்ளவோ, அடுத்த கட்டமாக இந்த கிரிமினல் கான்ஸ்பிரன்சி என்று சொல்வார்கள், அது குறித்து விசாரணை மேற்கொள்ளவோ அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது சிபிஐ வழக்கு பதிவு செய்து சேகர் ரெட்டி உள்ளிட்ட சகாக்களை தற்பொழுது நீதிமன்றத்தின் முன்பு நிறுத்தியிருக்கிறார்கள்.